சரி குப்பையை விடு, குப்பையை வீட்டில் சேர விடாமல் விட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படி வர்றேன். சரி அதை விடு, இவ குழம்பே வைக்காம விட்டுருந்தா குப்பை சேர்ந்துருக்குமா? சேர்ந்துருக்காதுல. குழம்பு வைக்க போய் தானே குப்பை சேர்ந்துச்சு. குப்பை சேர போய் தானே அதை போய் கொட்ட போன. இவன் அந்த இடத்துல வீட்டில் குடியிருந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. தொட்டு தொட்டு போகணும். இவன் பிறந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஆரம்பத்துக்கு போவான். இவன் பிறக்க போய் இந்த குப்பையை கொட்டியிருக்கா. வளர்ந்து ஆளாகி என்னைய கல்யாணம் முடிச்சு இவளுக்கு தனி வீடு பிடிச்சி கொடுத்து குப்பையை கொண்டு போய் கொட்ட போகிறேன்னு சொல்லி அதை போய் ஒருத்தர் கூடாத பைக்கில் அடிபட்டு ஆஸ்பத்திரியிலே. இதை விட இன்னொன்று சொல்கிறேன், பிரைவேட் ஆஸ்பத்திரியில் சேராமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருந்தா இந்த 10,000 ரூபா தேவைப்பட்டிருக்குமா? இந்த பணம் நான் வாங்கியிருப்பேனா? இவ்வளோ பிரச்சனைக்கு மூல காரணமே யாரு? இந்த சுமிங்கிற இந்த 2 எழுத்து நாதாரி, இந்த எச்சக்கலை மண்டைய ஆலயம் பாரு. எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளி மூல புள்ளி நீ தாண்டி. இன்னைக்கு விவாகரத்து நீ பண்ற சுமி.